ஓம் சாந்தி. 17/12/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையிடம் உங்களுடைய சௌபாகியத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள். ஈஸ்வரன் எந்த குழந்தைகளுடைய அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த குழந்தைகள்தான் பரம சௌபாகியசாலிகள். கேள்வி: குழந்தைகளின் எந்த ஒரு தவறினால் மாயை மிகவும் பலசாலியாகி விடுகிறது? பதில்: குழந்தைகள் சமைக்கும் போது பாபாவை மறந்து விடுகிறார்கள். பாபாவிற்கு ஊட்டாத காரணத்தினால், அதாவது போக் வைக்காத காரணத்தினால் மாயை சாப்பாட்டை சாப்பிட்டு விடுகிறது. அதனால் அது பலசாலியாகி விடுகிறது. பிறகு குழந்தைகளை தொந்தரவு செய்கிறது. இந்த ஒரு சின்ன தவறு மாயாவிடம் தோல்வி அடைய வைத்து விடுகிறது. ஆகையால் பாபாவின் கட்டளை, குழந்தைகளே, நினைவில் இருந்து சாப்பிடுங்கள். உன்னுடன் தான் சாப்பிடுவேன் என்று பக்கா உறுதிமொழி எடுங்கள். எப்போது நினைவு செய்கிறீர்களோ அப்போது அவர் திருப்தி அடைவார். முரளியின் பாடல்: இன்று இல்லை என்றால் நாளை இந்த மேகங்கள் கலைந்து போகும். ஓம் சாந்தி. நம்முடைய துர்பாகியத்தின் நாட்கள் மாறி இப்போது சதா காலத்திற்கும் சௌபாகியத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். வரிசை கிரமமான முயற்சிக்கேற்ப பாக்கியம் மாறிக்கொண்டே இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் கூட பாக்கியம் மாறிக்கொண்டே இருக்கும் அல்லவா? அதாவது உயர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது என்னென்ன கோர்சஸ் படிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வருமானம், அதுக்கேற்ற மாதிரி பாக்கியம் மாறும் இல்லையா? பதவி எல்லாமே மாறும் இல்லையா? இப்போது இந்த இரவு முடிய போகிறது. பாக்கியம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு தெரிந்திருக்கிறீர்கள். அதாவது சொர்க்கத்திற்கு அதிபதியாகிக் கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் இது தெரியாது. பாபா மறைமுகமாக இருக்கிறார். அவருடைய விஷயங்களும் மறைமுகமாக இருக்கிறது. துர்பாகியம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது, சௌபாகியம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதை பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்கள். மற்ற அனைவரும் கார் இருளில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு புரிய வைத்து எழுப்ப வேண்டும். சௌபாகியசாலி என்று சூரிய வம்சத்தினருக்கு சொல்லப்படுகிறது. அவர்கள்தான் 16 கலைகளில் நிரம்பியவர்கள். அதனால்தான் நம்ம பக்கம் ஆசீர்வாதம் செய்யும் போது என்ன சொல்றாங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கள் அப்படின்றாங்க இல்லையா? அவங்க தான் சௌபாகியசாலிகள். 16 கலைகள் பெற்றிருக்கக்கூடியவர்கள். நம்முடையது புத்தி யோகத்தின் விஷயமாகும். எங்கிருந்து பாகத்தை நடிக்க வந்திருக்கிறோமோ அங்கேயே மீண்டும் செல்ல வேண்டும். தந்தை நமக்கு உண்மையான வழியை கூறியிருக்கிறார். தந்தை காட்ஃபாதரை நினைத்தால் கடைசி நினைவிற்கேற்ப நல்ல நிலை ஏற்பட்டுவிடும். பக்தி மார்க்கத்தின் பழக்க வழக்கங்கள் வேறு, ஞான மார்க்கத்தின் பழக்க வழக்கங்கள் வேறு. இப்பொழுது நீங்கள் பாபாவிற்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டு 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை எடுக்கிறீர்கள். அவ்வளவுதான். பிறகு தானம் புண்ணியம் செய்வதற்கான அவசியம் இருக்காது. ஈஸ்வரனாகிய தந்தைக்கு நாம் அனைத்தையும் கொடுத்து விடுகிறோம். ஈஸ்வரன் நேரடியாக ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்படி கொடுப்பார்? ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுவும் துர்பாகியம்தான். ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போதுதான் உங்களுடைய பற்று நீங்கும். இந்த ரகசியத்தை கூட குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
எப்போது அவசியமே இல்லையோ அப்போது ஏற்றுக்கொண்டு என்ன செய்வது? இங்கே எதையும் சேர்த்து வைக்க கூடாது. இங்கிருந்து பற்றுதலை நீக்க வேண்டி இருக்கிறது. அதாவது பாபா எவ்வளவு ஒரு ஆழமான ரகசியத்தை புரிய வச்சிட்டு இருக்கிறார். இப்போ நீங்க எல்லாத்தையும் பாபாவுக்கு கொடுத்துடுறீங்க. 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை எடுத்துடுறீங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் தானம் புண்ணியம் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. அதாவது நீங்க நேரடியாக ஈஸ்வரனுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்துடுறீங்க. அவரும் அது நேரடியாகவே ஏத்துக்கிறார். ஸ்வீகாரம் செய்றார். அவர் ஏத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு எப்படி கொடுப்பார்? அதாவது ரூல் இருக்கு. நம்ம கொடுத்தால் தான் கிடைக்கும். ஆகையால நீங்க ஒண்ணாவது குடுக்கணும். அப்போதான் பல மடங்கு பாபா குடுப்பார். அந்த விதத்துல பாபா சொல்லிட்டு இருக்கிறார். நான் ஏத்துக்கலன்னா எப்படி உங்களுக்கு குடுப்பேன்? அப்போ அதுவும் துர்பாக்கியம் தானே! நீங்க குடுக்கணும். நான் அதை ஏத்துக்கணும். அதை பல மடங்காக்கி திருப்பி உங்களுக்கு குடுக்கணும். அதுக்கு தான் பேரு சௌபாக்கியம். அது இல்ல அப்படின்னா துர்பாக்கியம் தானே! இன்னும் ஒரு விஷயத்த சொல்றார். எனக்கு எதுவுமே தேவையில்ல. ஆனாலும் நீங்க குடுக்குறீங்கன்னா, அத நான் ஏத்துக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா, உங்களுடைய பற்று நீங்கிடும். இல்லைன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது என்னுடையது, என்னுடையதுன்னு இருந்துகிட்டே இருக்கும். பற்று இருந்துகிட்டே இருக்கும். ஆகையால நீங்க பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா, அது பாபாவினுடையது, பாபாவினுடையதுன்னு இருக்கும்போது, அதன் மீது பற்று இருக்காது. இன்னும் ஒரு விஷயத்த சொல்றார். எப்போ தேவைப்படுதோ அப்போதான் பாபா ஏத்துக்கிறார். இப்போ சேவைக்கு தேவையா இருக்குன்னா இப்போ கொடுத்தால் தான் ஏத்துப்பார். கடைசியில விநாச காலம் வரும்போது பாபா எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அப்படின்னா அப்போ எடுத்துக்கிட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்றார். ஆகையால இங்க இப்போ எதையுமே சேர்த்து வைக்க கூடாது. இங்கிருந்து பற்றுதலை நீக்க வேண்டி இருக்கு அப்படின்றார். நாம் பாபாவின் குழந்தைகள். ஆத்மாக்களாகிய நாம் ராக்கெட்டை விட வேகமாக இருக்கிறோம். இதுபோல் ஆத்ம உணர்வில் நடந்தால் ஒருபோதும் களைப்பு ஏற்படாது. தேக உணர்வு வராது. இந்த கால்கள் நடப்பது போன்றே இருக்காது. பறந்து கொண்டிருப்பது போல் இருக்கும். நீங்கள் ஆத்ம அபிமானியாகி எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். முன்பெல்லாம் மனிதர்கள் தீர்த்த யாத்திரைகளுக்கு நடந்துதான் சென்றார்கள். அச்சமயம் மனிதர்களின் புத்தி தமோ பிரதானமாக இல்லை. மிகவும் ஸ்ரத்தையோடு சென்றார்கள். களைப்படையவில்லை. பக்தி மார்க்கத்திலும் தந்தையை நினைவு செய்யும் போது உதவி கிடைக்கும் அல்லவா? அது கற்சிலையாக இருக்கலாம். ஆனாலும் பாபா அச்சமயம் அல்ப காலத்திற்கு மனதின் விருப்பங்களை நிறைவேற்றி விடுகிறார். இப்போதெல்லாம் பெரிய மனிதர்கள் உடனே களைத்து போகிறார்கள். ஏழைகளுக்கு பாவனையின் பலன் கிடைக்கும். அந்த அளவிற்கு பணக்காரர்களுக்கு கிடைப்பதில்லை. பாபா ஏழை பங்காளனாக இருக்கிறார். அதாவது இப்ப எல்லாம் யாத்திரைகள் அப்படின்னா கார்ல போவாங்க, ட்ரெயின்ல, பஸ்ஸில், ஃப்ளைட்ல எல்லாம் போவாங்க. அதுவும் பணக்காரர்கள் அப்படின்னா நடந்து எல்லாம் போக மாட்டாங்க. ஆனா ஏழைகள் இப்போ கூட பாவனையாக நடந்து போறாங்க. அப்போ அந்த பாவனைக்கான பலன் அந்த ஏழைகளுக்கு கிடைச்சிடும். பணக்காரர்களுக்கும் கிடைக்கும். ஆனாலும் அவங்கள விட ஏழைகளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா பாபா ஏழை பங்காளன் அல்லவா அப்படின்றார். அதனால்தான் ஒரு சில பணக்காரர்கள் கூட கியூலயே போறாங்க கோவில்ல. அது 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆனாலும் நாங்க கியூல இருந்து தான் போறோம் அப்படின்றாங்க. அவங்க இந்த விஐபி டிக்கெட் வாங்கிட்டு தரிசனம் பண்ணலாம். இருந்தாலும் அவங்க ஸ்ரத்தையா கியூல இருந்து தான் தரிசனம் பண்றாங்க. ஏன்னா அதுக்கு தான் பலன். அடுத்தது பாபா என்னை நினைப்பதற்கான யுக்திகளும் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்றார். நீங்கள் பாபா அல்லது மணவாளன் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? யார் கொடுக்கிறாரோ முதலில் அவருக்கு கொடுக்க வேண்டும். அதாவது எனக்கு போக் வைத்துவிட்டு என்னுடைய நினைவில் உணவருந்துங்கள் என்று பாபா கூறுகிறார். இதில் மிகுந்த உழைப்பு இருக்கிறது.
பாபா மீண்டும் மீண்டும் புரிய வைக்கிறார். பாபாவை அவசியம் நினைக்க வேண்டும். குமாரிகளாகிய உங்களுக்கு இது மிகவும் சகஜமாக இருக்கிறது. நீங்கள் விகார படியில் ஏறவே இல்லை. அதாவது கன்னியாஸுக்கு பாபாவை நினைக்கிறது ஈஸியா இருக்கும். ஏன்னா மற்றவங்க ஆல்ரெடி பந்தனத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. என்னுடையதுன்றது நிறைய இருக்கும். அதெல்லாம் மறந்து ஆத்மாவாகி பாபாவை நினைக்கணும். ஆனா கன்னியாஸுக்கு ஈஸியா எனக்கு ஒரு பாபாவை தவிர யாரும் இல்ல அப்படின்றது இயல்பாகவே வரும் அப்படின்றார். கஷ்டமே இல்லைன்றார். பொதுவாக கன்யாவுக்கு மணமகனுடன் நிச்சயம் செய்யப்படுகிறது. அதாவது ஒரு கன்யாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து விட்டது அப்படின்னா, அப்போ அந்த மணவாளனையே உட்பி ஹஸ்பண்டையே நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அதுபோல் நீங்களும் இப்படிப்பட்ட மணவாளனை நினைவு செய்து சாப்பிட வேண்டும். அவரை நாம் நினைத்த உடனே அவர் நம்மிடம் வருகிறார். அதாவது பாபா இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம நினைச்சாலே போதும், அவர் வந்துருவாரு. நம்முடைய பாவனையை ஏத்துக்கிறாரு, அந்த சுவையையும் ஏத்துக்கிறார், சாப்பிடுவார். ஆக பாபாவுடன் இப்படியெல்லாம் பேச வேண்டும். நீங்கள் இரவில் எழுந்தால், அதாவது அமிர்த வேளையில் எழுந்தால் இப்படிப்பட்ட பயிற்சிகள் செய்யலாம். பழக்கம் ஏற்பட்டு விட்டது என்றால் பிறகு பகலிலும் நினைவிருக்கும். சாப்பிடும் போது நினைவு செய்ய வேண்டும். உன்னுடன் தான் சாப்பிடுவேன் என்பதில் பக்காவாக உறுதியாக இருக்க வேண்டும். மற்றபடி ஒரு வாய் சாப்பிடும் போது நினைவு செய்தீர்கள், அவ்வளோதான். பிறகு நீங்கள் மட்டும் சாப்பிட்டீர்கள், அவருக்கு கொடுப்பதையே மறந்து விட்டீர்கள் என்று இருக்கக்கூடாது. அவரை மறந்து விட்டால் அவருக்கு கிடைக்காது. நிறைய வகைகள் சாப்பிடுகிறீர்கள். கிச்சடி சாப்பிடுகிறீர்கள், மாம்பழம் சாப்பிடுகிறீர்கள், இனிப்பு சாப்பிடுகிறீர்கள். ஆக ஆரம்பத்தில் நினைத்தீர்கள், முடிந்தது. பிறகு நினைக்கவில்லை என்றால் மற்ற பொருட்களை அவர் எப்படி சாப்பிடுவார்? அதாவது பாபா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வச்சிட்டு இருக்கிறார். இப்போ ஆரம்பத்துல கிச்சடி சொல்றார். கிச்சடி தட்டுல வச்சிருக்கீங்க, பாபாவை நினைச்சிட்டு ஒரு வாய் சாப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் மாம்பழம் வருது, இல்ல வேற ஏதோ ஸ்வீட் வருது. அப்போ நீங்க பாபாவை நினைக்கல. முதல்ல மட்டும் நினைச்சிட்டு சாப்பிட்டுட்டீங்கன்னா பிறகு சாப்பிடக்கூடிய பொருட்களை எல்லாம் பாபாவின் நினைவுல சாப்பிடல இல்லையா? அப்போ நாயகன் சாப்பிடவில்லை என்றால் இடையில் மாயை சாப்பிட்டுவிடும். அவரை சாப்பிட விடாது. எவ்வளோ ரமணீகமாக சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க என்ன நினைக்கலன்னா மாயை சாப்பிட்டுடும். அப்புறம் என்னை சாப்பிடவே விடாது. அதுக்கப்புறம் அது பலசாலி ஆயிடும். பலசாலியாகி உங்களுக்கே தொந்தரவு கொடுக்கும். மாயை சாப்பிட்டு விட்டு அது பலசாலி ஆகி விடுகிறது என்பதை நான் பார்க்கிறேன் என்று பாபா கூறுகிறார். மேலும் உங்களை தோல்வி அடைய வைத்துக் கொண்டே இருக்கும். பாபா அனைத்து வழிமுறைகளையும் தெரிவிக்கிறார். பாபாவை நினைத்தால் பாபா, அதாவது நாயகன், மிகவும் மகிழ்ச்சி அடைவார். பாபா மிகவும் நன்றாக புரிய வைக்கிறார். நாம் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பாடலை கூட கேட்டீர்கள். யாத்திரை செல்லும் போது கூட உணவு சாப்பிட வேண்டி இருக்கிறது. மணப்பெண் மணவாளனுடன், குழந்தை தந்தையுடன் சாப்பிடுவார்கள். இங்கேயும் அப்படிதான். உங்களுக்கு மணவாளனுடன் எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அவ்வளவு குஷியின் அளவு ஏறி இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் ஞான சிந்தனை கடலை கடைய வேண்டும். காரியங்கள் செய்தாலும் இரவும் பகலும் இவ்வாறு முயற்சி செய்து கொண்டே இருங்கள். விசாரசாகர மதனம் செய்யாமல், பாபாவை நினைக்காமல் காரியங்களை மட்டும் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இரவிலும் அதே எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். உதாரணத்திற்கு, கட்டிடம் கட்டுபவர்களுக்கு கட்டிடம் பற்றிய எண்ணம்தான் வரும். ஆகையால ஃபுல் டே வேலை செய்துட்டு இருந்தாலும் ஞான சிந்தனை ஓடிட்டே இருக்கணும். ஞான மனனம் செய்து கொண்டே இருக்கணும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கூட
நம்ம ஞான சிந்தனை செய்து பாபாவை நினைத்து ரியலைஸ் பண்ணி சார்ட் எல்லாம் ஒப்படைச்சிட்டு சேமிப்பு கணக்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கணும் அப்படின்னா கனவினுடைய டிஸ்டர்பன்சஸோ அல்லது வேலை பற்றிய எண்ணங்களோ வராது. ஞான சிந்தனை கடலை கடைவதற்கான பொறுப்பு இவருக்கு இருக்கிறது. அதாவது பிரம்மா பாபாவுக்கு இருக்கிறது. ஆனால் கலசத்தை லக்ஷ்மிக்கு கொடுத்தார் என்கிறார்கள். ஆக நீங்கள் லக்ஷ்மி ஆகிறீர்கள் அல்லவா? ஆகில நீங்களும் நல்லா விசாரம் செய்யணும் அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஸ்ரீமத்தை குறித்து வைத்து கொண்டு முயற்சி செய்ய வேண்டும். பாபா என்ன கர்மம் செய்து கற்றுக் கொடுத்தாரோ அதைதான் செய்ய வேண்டும். சிந்தனை கடலை கடைந்து ஞானத்தின் கருத்துக்களை வெளிக்கொண்டு வர வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நான் பாபாவின் நினைவில் இருந்துதான் சாப்பிடுவேன் என்று தனக்குத்தானே உறுதி எடுக்க வேண்டும். உன்னுடன் தான் அமர்வேன், உன்னுடன் தான் சாப்பிடுவேன் என்ற இந்த உறுதிமொழியை பக்காவாக கட்டி காப்பாற்ற வேண்டும். அதாவது உறுதிமொழி எடுத்துட்டு அதன்படி கடைசி வரை நடக்க வேண்டும். வரதானம். கர்மம் மற்றும் சம்பந்தம் இரண்டிலும் சுயநல உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய தந்தைக்கு சமமாக கர்மாதீதர் ஆகுங்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய சேவை என்னவென்றால் அனைவரையும் விடுபடுத்துவதாகும். எனவே மற்றவர்களை விடுவித்து கொண்டே சுயம் தங்களை பந்தனத்தில் கட்டி போட்டு விடாதீர்கள். எப்போது எல்லைக்குட்பட்ட என்னுடையது என்னுடையது என்பதிலிருந்து விடுபடுகிறீர்களோ அப்போதுதான் அவ்வியக்த ஸ்திதியை அனுபவம் செய்ய முடியும். எந்த குழந்தைகள் லௌகீகம் மற்றும் அலௌகீகம், கர்மம் மற்றும் சம்பந்தம் இந்த இரண்டிலும் சுயநல உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் தந்தைக்கு சமமாக கர்மாதீத நிலையை அனுபவம் செய்ய முடியும். எனவே எந்த அளவிற்கு கர்மங்களின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறேன், வீணான சுபாவம் மற்றும் சம்ஸ்காரங்களுக்கு வசமாகுவதிலிருந்து விடுபட்டு இருக்கிறேன் என்று சோதனை செய்யுங்கள். அதாவது சுயநலம் கூட ஒரு விதமான நெகட்டிவிட்டி அப்படின்னே சொல்லலாம். அப்போ நமக்குள்ளே சுயநலம் இருந்தது, இல்லை பற்று இருந்தது, என்னுடையதுன்ற பற்று இருந்ததுன்னா நம்ம இன்னும் நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படின்னா நம்ம என்ன செய்தாலும், அது சேவை செய்தாலும் அதுவும் பந்தனமாகவே மாறிட்டுருக்கோம். ஆகையில் நீங்கள் எந்த கர்மம் செய்தாலும், லௌகீக காரியமாக இருந்தாலும் சரி, அலௌகீக காரியமாக இருந்தாலும் சரி, அந்த சுயநல உணர்விலிருந்து விடுபட்டு செய்யுங்க அப்படின்றார். ப்ராக்டிஸ் பண்ணணும். தேகி அபிமானியாக இருந்து காரியங்கள் செய்வதற்கான பழக்கம் இருக்கணும். தேகி அபிமானி அப்படின்னா நான் ஆத்மா, செய்விப்பவன், இந்த கர்மேந்திரியங்கள் மூலம் செய்து கொண்டிருக்கிறேன். நினைக்கிறது மட்டும் இல்லை, ரிப்பீட் செய்கிறது மட்டும் இல்லை, உணரணும். அந்த மாதிரி உணர்ந்து ஒவ்வொரு கர்மா செய்யும் போது அதில் சுயநல உணர்வும் இருக்காது, பந்தனமும் ஆகாது. அப்போ தான் நீங்களும் விடுபட்டு இருக்க முடியும், மற்றவங்களையும் விடுபடுத்த முடியும். ஸ்லோகன். யார் சரள மனமுடையவராக மற்றும் சகஜமான சுபாவம் உடையவராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சகஜ யோகிகள். அவர்கள்தான் போலாநாத், அதாவது கள்ளங்கபடமற்ற தந்தைக்கு பிரியமானவர்கள் ஆவார்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. பிராமண வாழ்க்கையின் உள்ளார்ந்த ஆஸ்தி சதா சுகஸ்வரூபம், சாந்த ஸ்வரூபம் மற்றும் மனதின் திருப்தி ஆகும். இவற்றை அனுபவம் செய்வதற்கு மனதின் தூய்மை தேவை.
வெளியில் இருக்கும் சாதனங்கள் மூலம் சேவையின் மூலம் தன்னை குஷியாக திருப்தியாக வைத்திருப்பது இதுவும் தனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து கொள்வதாகும். அதாவது சங்கம யுகத்துல பிராமண வாழ்க்கையில உண்மையிலும் நம்ம அடைய வேண்டிய ஆஸ்தி சொத்து என்ன, உள்ளுக்குள்ள எப்படி இருக்கணும், எது நிரம்பி இருக்கணும் அப்படின்றது பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். உள்ளார்ந்த ஆஸ்தி, அதாவது உள்ளுக்குள் சுக சொரூபமானவர்களாக இருக்கணும், அமைதி சொரூபமானவர்களாக இருக்கணும், மனதின் திருப்தி இருக்கணும். அதெல்லாம் இருந்ததுன்னா அதுதான் உண்மையான பிராமண வாழ்க்கை, பிராமண வாழ்க்கையின் ஆஸ்தி. ஆனால் இதையெல்லாம் அனுபவம் செய்யணும்னா அதற்கு மனதின் தூய்மை தேவை அப்படின்றார். சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே திருப்தி இருக்காது, சுகம் இருக்காது, சாந்தி இருக்காது. அந்த உள்ளுக்குள்ளே நம்ம அடைய வேண்டிய ஆஸ்தி அடையிறதில்ல. ஆனால் வெளியில நல்லா இருக்கிறோம், சேவைக்கான சாதனங்கள் இருக்கு, நிறைய சேவை செய்கிறோம். ஆகையால சேவையின் மூலமா சாதனங்கள் மூலமா குஷியாக திருப்தியாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இதுவும் தனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து கொள்வதாகும் அப்படின்றார். அதனால எது உண்மையான ஆஸ்தி, சங்கம யுகத்துல எதுக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்கணும், சப்போஸ் அது இல்லைன்னா ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி அதுல நிரம்பியவர்கள் ஆகணும் அப்படின்றார். ஓம் சாந்தி.